இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, எந்த அமைச்சர் மீது வழக்கு இருக்கு என்று கேட்பதற்கு பதிலாக எந்த அமைச்சர் மீது வழக்கு இல்லை என்று கேட்க வேண்டும். ஆக இனிமேல் நம்ம மந்திரி சபை கூட்டம் இவர்களை வைத்துக் கொண்டால் சிறையிலோ இல்லைன்னா வழக்காடு மன்றத்திலோ வைக்க வேண்டிய அளவிற்கு இன்னைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எங்களை பார்த்து கூடா நட்பு கூடா காங்கிரஸ் தலைவர்களுக்கு, அதன் கூட்டணி தலைவர்களுக்கு நான் எச்சரிக்கையாக விடுக்கிறேன். எந்த கட்சியும் ஒரு மரியாதைக்கு குறைவான, எல்லோரும் மக்களுக்காகத்தான் நாங்கள் போராடுகிறோம். ஆக ஏதோ அன்டச்சபிள் மாதிரி பேசினா என்ன அமைத்து போட்டி போடுகிறோம். 2026 எங்களுக்கானது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்ப அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகக்காரர்கள் சுயமரியாதை உள்ளவர்கள் இல்லை என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். பெண்களை பற்றி தவறாக பேசுவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றால் பல பேரை நீக்க வேண்டிய ஆகும். ஆக முதலில் சகோதரி கனிமொழி அவர்கள் சமுதாயத்திற்கு பாடம் எடுப்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு பாடம் எடுக்கலாம் என்று இணையதளத்தில் எவ்வளவு மோசமா எழுதுறாங்க.